எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா, எத்தனை பாட்ட சொன்னதையா, அத சுத்துற பூமி கண்டதையா, அடிச்சு வீசும் காத்துலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா, பிடிச்சு பூக்கும் விதையிலும் ஒரு வம்சத்து கதையே உள்ளதையா, தலைமுறை சேர்ந்து சதுக்குன ஈர நலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் விதைக்கிற கடமை இருக்கு கேளையா, கோடி விளக்காயேந்தி கிடந்த வீடும் இருண்டது ஏனையா, மாட விளக்கா நீ கொடுறமா முதல் நாள் பாத யாத்திரை ஆரம்பித்து வெற்றிகரமாக 25 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட்டு, டீ காஃபி சாப்பிட வந்திருக்கோம். சதீஷ்கான் 5 கிலோமீட்டர்லேயே வண்டி ஏறிட்டார். அங்கே உட்காந்து டாட்டா காமிச்சிட்டுருக்காரு எங்களுக்கு. நாங்கள் சுஜித் இப்போ நம்ம பழனி பாத யாத்திரை வர முடியாம எல்லாம் டீ குடிக்க வந்துட்டு இப்போ வருமோ எப்போ வருமோன்னு சொல்லி படுத்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன டீ வந்த வாடு இல்லை, எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டீக்காக எல்லாம் வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்ததையும் எல்லாம் எழுந்திரிச்சு சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. ஃப்ளாட் ஆகிட்டோம். முருகேசனா ஒரே அடி சிமிர் சுப்பி அடிக்குன்னு சொன்னீங்க. போயிருச்சு. முதல் நாள் நடைப்பயணத்துக்கு அப்புறம் இந்த மடத்துக்கு வந்து ரீச் ஆகிடுச்சு காலையில் 5 மணிக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே சோறு சாப்பிட்றோன்னு சொல்லி எழுப்பி விட்டு எல்லாம் இப்போ தான் எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. ரொம்ப டயர்டாக இருக்கானுங்க பாவம் பசங்க. அப்படியே அவ்வளோதான். கலங்கிடாதே நெஞ்சுக்குள்ளியோ பழிக்கும் ஊரு என்ன செய்ய, களங்கம் சேரும் நிலவில் தானே இருட்டும் இங்கே விலகிறோம். உடைஞ்சிடாதே உள்ளுக்குள்ளியும் இதுவும் கூட கடந்திரும். மலையில்லாறு பள்ளத்தில் கூட அருவியாகி நடந்திரும். ஆறாவது அரையாண்டு. ஆனா இங்க வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் வாத்தியர் வந்து உங்களை கண்டு பயந்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நாங்க பய பண்ணிது போன பழனிசாமி உங்க ஊத்தா எங்க ஊத்தா சின்ன வந்து நெம்பேப்பா டில்மர் மாஸ்டர் எடுத்த வச்சுக்க. ஈஸ்வரி வந்து அதே டில்மர் மாஸ்டர் டீச்சர் எங்க இருந்தா வந்து கொஞ்சம் எடுத்து அத்தனைக்கு என்னடா அப்படின்னு இப்படி நிப்பா. எந்த ஊர் நேப்பா அவங்க. ஓ
ராவத்தூர் ரவுடி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி பேர் வாங்கினது நம்ம ஊர். ராவத்தூர் ரவுடின்னு கேட்பாங்க. இப்போ என்ன வச்சுக்குவே இப்படி சரி. அடுத்தபடியாக அழகேசன் அவரை ஒரு நிமிஷம் பொய் கதைங்க இல்லை. காதல் தெரியும். ஓபியில வந்து செல்வம் வேலைக்காரன் தெரியுமா? செல்வம் தெரியுமா? நம்ம பாத்ரூமுக்கு நேரம் ஆப்போசிட்ல சுரேஷன் பூவரவர் தான் வந்து ஒரு செட் தண்டபாணி அல்ல கை எனக்கு தண்டபாணி ஈரோடு. சரியா? எனக்கு அல்ல கை எவனா வந்தாலும் அது அந்த அன்னைக்கு தெக்குலூர் ஸ்கூல் போடும்போது யாரும் தெரியுமா சாமி? சரி, ஓகே. எவனும் பேசுகிறேன். இன்னைக்கு 2வது நாள் பாத யாத்திரையில் இன்னைக்கு 2வது நாள் போயிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் முந்திட்டு அவங்கெல்லாம் போயிட்டாங்க. சீக்கிரம் வேகமாக நடக்கணும்னு நாங்கள் இப்போ தான் பொறுமையாக நடக்கிறோம். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில. அப்படியே நடந்து இப்போ நம்ம பாத யாத்திரையை கண்டினியூ பண்ண போகிறோம். போயிட்டு கிரிவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பழனி பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம். டே 2 எல்லாம் போயிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கால் வலி வந்துட்டு நேத்தே படுத்துட்டானுங்க. போனாதான் தெரியும். அப்படியே நின்று நம்ம எவ்வளவு தூரம் நடக்கிறோம். சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் எதற்கிற கடமை இருக்கு கேளையா. அந்த போராடா ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். ரெண்டாவது நாள் பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. கோபி மட்டும் பாருங்கள், வாயை பிறந்துட்டு எப்போ தூங்குவான். அதனால் அவனை நாங்கள் தனியாக வச்சுருக்கலான்னு பார்த்தோம், வைக்க முடியல. மண்டபத்தில் வெயில் ஓவராக இருந்தாங்காட்டி நாங்கள் எல்லாம் குளிக்க கிளம்பிட்டோம். எங்கள் பண்டுக்காரங்க யார்ட்டையும் சொல்லலை, நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஒரே ஆட்டோவில் 35 பேரை நசுக்கிட்டு போயிட்டுருக்கோம். எல்லோரும் வரேன்னு நானுங்க போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ண போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வெயில் அதிகமாக இருக்காங்காட்டி ஆற்றுல குளிக்க வந்திருக்கோம். இப்போ ஒரு படையே கிளம்பி வந்திருக்கோம். பின்னாடி எத்தனை பேர் வராங்கன்னு தெரில. இப்போதைக்கு இத்தனை பேர் தான் ஃபன் பண்ண போகிறோம். நான் சுரேந்திரனா எங்கண்ணா வந்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. கான் வாங்க இருடா, நான் நடந்து வரணும். நீ ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. எல்லாம் பாத யாத்திரை வந்துட்டு ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணியாச்சு. 2 மணி நேரம் தண்ணியில குளிச்சாச்சு. உடம்புலாம் நினைஞ்சிருச்சு. இனி அங்க போனா கேட்பானுங்க எங்கதான் போனீங்கன்னு. எல்லாம் ஃபன் பண்ண போறோம். மூணாவது நாள் நடைப்பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு போய் தான் பழனி ரீச் ஆயிடுவோம். மார்னிங் பழனி தரிசனத்தை முடிச்சுட்டு கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சேர்ந்து செதுக்குன ஈரநலம் இது பாறையா, வாழும் வரையிலும் நீயும் எதற்கிற கடமை இருக்கு. இவர் தான் நம்ம என்ன விட்டு ப்ரோ கோழி விளக்காயேந்தி கிடந்த வீடு இருண்டது ஏனையா, மாட விளக்கா நீயும் வரத்தா வீடு ஏங்கி இருக்குதையா. எத்தனை சாமி வந்ததையா, இது எந்தெந்த சாமி தந்ததையா,
எத்தனை பாட்ட சொன்னதையா அத சுத்துற பூமி கண்டதையா அடிச்சு வீசும் காத்திலையும் அந்த தகப்பனாச சுத்துதையா எம்பாட்டன் சாமி வரும் எங்கேயும் கூட வரும் எந்தாயி தூங்க சொன்ன பாட்டு வரும் எங்கப்ப மூச்சு விட்ட காத்தும் வரும் ஊரான ஊரு வரும் முன்னோரின் பேரு வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எங்கூரு கருப்பசாமி ஆடி வரும் எம்பாட்ட சாமி வரும் எங்கேயும் கூட வரும் ராத்திரி வழி நெடுக நிலவு வரும் கத்திரி வெயில் கடக்க கருட வருதையன் சாமி கோவில் சில கவுளி சொன்ன சகுன வரும் காலையும் வேப்பிலையும் தொடர்ந்து வருமையன் சாமி ஆகாசம் பூமி எல்லாம் அறுதல கூட வரும் அண்ணாந்து பார்க்கையில தூரல் வரும் ஒய்யார தூளி தந்த அலமரம் கூட வரும் ஆத்தோரம் கால் நடந்த சேரும் வரும் அம்மிக்கல்லும் கூட வரும் ஆட்டுக்கல்லும் கூட வரும் அம்மனும் செம்மண்ணும்